சேர்ந்தவர்களுக்கு 8370 என்ற அடிப்படை ஊதியமும், ஒரு நாள் பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு 5200 என்ற அடிப்படை ஊதியமும் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அது மிகவும் தவறான ஊதியம். இதை மாற்ற கோரி நாங்கள் இத்தனை ஆண்டுகாலமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதுவரை ஊதிய மாற்றம் என்பது ஏற்படவே இல்லை. பல்வேறு அரசுகளுக்கு இடையிலையும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உண்ணாவிரதம் இருந்துதான் எங்களுடைய கடுமையான இந்த சூழ்நிலையை உலகிற்கே நாங்கள் தெரியப்படுத்தினோம். எங்கள் உடலை வருத்தி கொண்டு, மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் இதுவரையில் விடுமுறை நாட்களில் மட்டுமே போராடி இருக்கிறோமே தவிர ஒரு முறை கூட நாங்கள் பள்ளி வேலை நாட்களில் போராடியதே கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். இப்பொழுதும் இத்தனை நாட்களாக இத்தனை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறோமே தவிர யாரையும் எந்த துன்புறுத்தலும் செய்யவில்லை. சாலை மறியலிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. எங்களுடைய போராட்டத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு உடனடியாக பதில்களை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பணிக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் போராடிய ஆசிரியர்களை இத்தனை நாட்கள் இந்த சென்னையில் அலைய விடுவது என்பது மிகவும் மனதுக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சின்ன குழந்தைகளோடு நாங்கள் இந்த போராட்டத்திற்கு வந்து நிற்கிறோம் என்றால் அதிலேயே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய போராட்டத்தில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் முதலமைச்சர் ஐயா அவர்களும் எங்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்று அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 16 ஆண்டுகளாக நாங்க சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு மட்டும்தான் போராடுறோம். இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போதே 4.5 ஆண்டுகளாக எங்களுக்கு வாக்குறுதி எண் 311 சொல்லிதான் சம வேலைக்கு சம ஊதியம் தருவோம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஆட்சியே முடிய போது 4.5 வருடங்களா இன்னமும் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தரவே இல்லை. இதை கேட்டு நாங்க 16 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு இந்த திமுக அரசு எந்தவித கேள்விக்கும் பதில் கொடுத்து செவி சாய்க்கவில்லை. தயவு செஞ்சு இந்த திமுக அரசு வேண்டி கேட்டுக்கிறோம், சம வேலைக்கு சம ஊதியம் தர சொல்லி தயவு செஞ்சு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். அதாவது எங்களுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கை தான். இந்த கோரிக்கைக்காக 16 ஆண்டுகளா நாங்களும் போராடிட்டு இருக்கோம். அரசாங்கம் தரக்கு மனசிருந்து முன் வர்றாங்க. எந்த சக்திகள் அவங்களை தடுக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இந்த தடவையும் ஐயாவை நம்பி தான் இங்க உட்காந்துருக்கோம். எங்களுடைய எந்த போராட்டமுமே பள்ளி நாட்களை நாங்க பண்றது கிடையாது. லீவ் நாள்ல தான் எங்களுடைய குழந்தைகள் குடும்பங்களை எல்லாம் விட்டுட்டு தான் நாங்க போராட்டம் பண்றோம். இந்த முறை கண்டிப்பா எங்க ஐயா ஏதாவது தருவாரு, வாங்கிட்டு போலான்னு தான் இருக்கோம். நீங்க மீடியாக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதை எடுத்து சொல்லுங்க. நாங்க அறவழியில தான் போராடுறோம், நீங்களும் பாக்குறீங்க. போக்குவரத்துக்கு கூட இடையூறு இல்லாம நாங்க ஓரமா தான் இன்னும் போராடுறோம். இனி எங்களை கைது பண்ணுவாங்க, நாங்க போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுடைய ஒற்றை கோரிக்கைக்காக மட்டும் தான் போராடுறோம். இது பொதுமக்கள் நாங்க சம்பளம் கேட்கிறோம், இன்னும் ஜாஸ்தி பணம் கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட தப்பான ஒரு அபிப்பிராயம் போயிட்டு இருக்கு. எங்க கூட பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான அடிப்படை ஊதியம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். மற்றதெல்லாம் நாங்க ஒன்றும் கேட்கல. இதை தயவு செய்து நீங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தா எங்களுக்கு போதும்.